அன்பே உருவான இறைவா, ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தவரே, ஆக்கவும் அழிக்கவும் சக்தியுடையவரே, உமது தெய்வீக ஆற்றலும் உமது தெய்வீக சக்தியும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்ற தெய்வமே, இந்த காலை பொழுதிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமது தெய்வீக இரக்கத்தினால் நீர் அழைத்து வந்த இந்த மக்கள் மீது உமது தெய்வீக இரக்கத்தையும் பரிவிரக்கத்தையும் காட்டியறலாம். இவர்கள் உமது தெய்வீக சாயலில் படைக்கப்பட்டவர்கள், உமது தெய்வீக தன்மையை கொண்டவர்களாக வாழ நீர் அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே இறை தன்மையில் பங்கு பெற்று இறை மக்களாக வாழ்ந்து இறை சமூகமாக இந்த உலகத்தையே மாற்றுவதற்கு நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது ஆவியை அசைவாட செய்தருளும். உமது வல்லமை மிக்க ஆவி ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படட்டும், அனல் மூட்டி எரியப்படட்டும். உமது அக்கினி நெருப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அறியாமையாகிய அத்தனையும் சுட்டெரித்து புது படைப்புகளாக நீர் மாற்றப் போகின்ற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ராஜா. நீர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் அரசராக வீற்றிருந்து ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீர் ஆட்சி செய்யும். ஒவ்வொருவர் மேலும் நீர் அனுப்ப போகின்ற ஆவியின் ஆற்றல், அவர்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், உள்ளம் எல்லாமே மாற்றப்பட நீர் கிருபை செய்தருளும். என்னை மூடி மறைத்து நீர் கூறப்போகின்ற இறை வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் உள்ளத்தில் பதித்து அதை பலனடையக்கூடிய விதத்தில் செயல்படுத்தக்கூடிய மனப்பக்குவத்தையும் உமது தூய ஆவியின் தூண்டுதலையும் அவர்களுக்கு கொடையாக கொடுத்தருளும். இங்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் யாருமே உமது ஆசிரை பெறாமல் இங்கு இருந்து செல்லக்கூடாது. உமது தெய்வீக ஆற்றல் நிறைந்தவர்களாக, உமது வல்லமை நிறைந்தவர்களாக, உமது வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் நிரம்ப பெற்றவர்களாக இங்கிருந்து செல்வதற்கு நீர் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றீர். அதை அவர்கள் அனுபவிக்க போகின்ற உமது இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். அப்பா பிதாவே, நீர் அழைக்கப்பட்ட மக்களில் எத்தனையோ பேர் உமக்கு சாட்சி பகரக்கூடிய மக்களாக நீர்தாமே மாற்றினீர். உமது இரக்கம் இல்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே உமது தெய்வீக அந்த அளவற்ற கரை காணாத அன்பையும் இரக்கத்தையும் இப்பொழுது இந்த வளாகத்திலே, இந்த மக்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் பொழிந்து ஆட்சி செய்வீராக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன நாள்? பொங்கல் திருநாள் இல்லையா? தை மாதம் 1ஆம் தேதி. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம். அப்போது தை பிறந்திருக்கு.
நீங்கள் எல்லாரும் முதல் நாளில் நீங்கள் இந்த தியானத்தில் கூட வந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் வீட்டிலே பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் காணோம் இல்லையா? சரி, வந்தவர்கள் பாக்கியவான்கள். நம்ம இப்போ என்ன இந்த தலைப்பு இங்கே என்ன போட்டிருக்கு? இறை தன்மையில் பங்கு பெறுங்கள் இல்லையா? இறை தன்மையில் பங்கு பெற இப்போ அழைப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே நம்ம இறை தன்மையில் படைக்கப்பட்டிருக்கோம். ஆதியாகமத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவர் மனிதனை தம் சாயலிலும் தன் பாவனையிலும், உருவில் தான் சாயல், படைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ அவருடைய அந்த ஆற்றல், அந்த சக்தி, அந்த வல்லமை மனிதர்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சிருக்கணும். அந்த படைத்த மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான் இல்லையா? ஆனால் கடவுள் படைத்த வானம், சூரியன், சந்திரன், நதிகள், கடல், மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் மாறி இருக்கா? மாறவே இல்லை. அதெல்லாம் மாறலை. அது படைத்ததின் நோக்கத்தை அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கு இன்று வரைக்கும், அவர் படைத்ததிலிருந்து. ஆனால் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? பழைய காலத்து பாட்டு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான், ஆனால் வானம், பூமி, நதி, கடல், அலைகள், சோலை, செடி, கொடிகள் எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு கண்ணதாசன் இல்லையா? அப்போது அதெல்லாம் மாறலை, நம்ம மாறுறோம். அப்போ நம்ம மாறுறதுல இன்னொரு பாட்டு இருக்குது. மனிதன் மிருகமாகலாம், மனிதனாகலாம், மனிதன் புனிதனாகலாம் இல்லையா? அப்போ மனிதர்கள் புனிதர்களாக வேண்டும், புனிதர்களாக வாழ வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ அந்த மாதிரி இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்காங்க. ஹேர் ஸ்டைலில் மாற்றுறாங்க, ட்ரெஸ் மாற்றுறாங்க. இப்பெல்லாம் ஆண்கள் காதில் குத்துதுங்க, மூக்கில் குத்துது, என்னெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? வித்தியாசமாக. இந்த மாற்றம்லாம் நல்லதா? இல்லை. இதை பற்றி அவர் பவுலடியார் சொல்லலை. மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளையே அளித்துள்ளார். அப்போ இந்த உலகம் சீரழிந்த உலகம். நாளுக்கு நாள் ஸ்டைல் மாறுது, நாளுக்கு நாள் கல்ச்சர் எல்லாமே மாறுது. அப்போ அந்த காலத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ இல்லவே இல்லை. குடும்பங்களில் நிறைய மாறி போச்சு. கலாச்சாரங்கள் மாறுது, எல்லா விஷயத்துலையும் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ இந்த சீரழிந்த உலகத்தை விட்டு ஓடி எங்கே ஓடுறது? சில பிள்ளைலாம் ஓடி போகிறாங்கல்ல, அப்படி ஓடுறதா? எங்கே ஓடுறது? இப்பெல்லாம் சம்பாதிக்கணும்னு வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க இளைஞர்கள்லாம் இல்லையா? அங்கே போய் என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியுமா? அங்கே எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தாய்மார், மனைவிமார், அக்கா தங்கச்சிலாம் என்ன நினைப்பாங்க? அண்ணன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான், அப்பா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, கணவன் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, நிறைய சம்பாரித்து கொண்டு வருவாங்க, பிடியாக எல்லாம் போடலாம், வைக்கலாம், செய்யலாம். இதான் நம்மளுடைய அந்த ஓட்டத்தின் நினைப்பு இல்லை, அதை சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாரு? இந்த சீரழிந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தில் என்ன தீய பழக்க வழக்கங்கள், குறைபாடுகள் இதெல்லாம் இருக்கோ, இதெல்லாம் நீங்கள் ஒன்றா விட்டுருங்க. இதை விட்டுட்டு இறைத்தன்மையில் வளர பாருங்க, இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ பாருங்க. அதைத்தான் அவர் இந்த 2 பேதுரு 1:4 இன்னொருக்க வாசிப்பா மைக்கில்.
தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரழிந்த உலகை விட்டு. இந்த உலகம் சீரழிந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா மாறி 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 பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், அதிலிருந்து விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். நல்ல வாக்குறுதிகள் தந்திருக்கிறார். என்னென்ன வாக்குறுதிகள் நம்ம பார்க்க போறோம். அந்த வாக்குறுதிகளை என்ன, விண்ணகத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். விண்ணகத்துக்குரிய மக்களாக நாங்கள் வாழணும். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கணும். ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மக்களாக இருக்கணும். உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்கள் இவர்களுக்குள்ள ஏதோ இருக்குது, ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் அப்படின்னு மற்றவங்கள் உணர்ந்து அவர்கள் உங்களை பார்த்து மனமாறக்கூடியதாக இருக்கணும். இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பார்க்க போறோம்? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் சமாரிய பெண். எடுத்துட்டீங்களா? 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. இது பெரிய ஒரு கதை. இந்த பெண்ணு எப்படி ஒரு சீரழிந்த வாழ்க்கை வாழ்ந்தா, அவள் எப்படி மனம் மாறி வர்றா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வாசிப்போம். 6வது அதிகார வசனத்திலிருந்து. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறு ஒன்று இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாக அமர்ந்தார். இப்போ யார் அமர்ந்தது? நிறுத்துப்பா. ஏசப்பா பணிகள்லாம் செய்துட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். கொடூரமான வெயில். அந்த அகோரமான வெயில்ல பசி, தாகம், களைப்பு எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் என்ன செய்கிறாரு? யாக்கோப்பு வெட்டின அந்த கிணற்று, அந்த திண்டில், அந்த பழைய காலத்து கிணறெல்லாம் பார்த்துப்பீங்க, ஓப்பன் வெல்ல அந்த மாதிரி, அந்த திண்டில் வந்து உட்கார்றாரு. இப்படி ஒரு பக்கமாக காலை கீழே வச்சு இப்படி ஒரு சைடில் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கும் பொழுது யார் வர்றா? வசிப்பா. அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் முள்ள வந்தார். இருப்பா. அங்க யார் வர்றது? ஒரு பெண்ணு வர்றா. என்ன நேரத்துக்கு தண்ணி எடுக்க வர்றான்னு பாருங்க. தண்ணி எடுக்கிறதெல்லாம் நீங்க பெண்கள்லாம் எப்பமா பிடிப்பீங்க? ஒன்று காலையில இல்லது மாலையில, இல்லையா? இவ ஏன் இப்போ நண்பகல்ல வர்றா? நண்பகல் சுட்டரிக்கிற வெயில்ல ஒரு சனம் கூட வெளியே போகாது. அங்கங்கே யாருமே போக மாட்டாங்க. கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தா அதாவது வீட்டுகளில் திண்ணையில் உட்காந்து தாயம் விளையாடுறது, என்ன பேசுறது, அப்படி உட்காந்துருப்பாங்க. வெளியிலே வரமாட்டாங்க. சமாரியா வந்து ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இந்த ஒரு பெண்ணு, இந்த பெண்ணு ஒரு சீரழிந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறா. அதனால் அந்த ஊருக்குள்ளே அவளுக்கு நடமாட முடியலை. ஏன்? இந்த போரா பாரு, இவ தான் மோசமானவ, இவன் அங்கே அவனோட பழகினா, இங்கே பழகினா, அங்கே அப்படி இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளும் குறைகளும் கூறப்பட்ட ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண்ணு வந்து பப்ளிக்கில் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டதில் வந்து கலந்துக்கிற முடியுமா? முடியாது. அவள் ஒளிஞ்சு தான் இருப்பாள், அவள் மறைஞ்சு தான் இருப்பாள். அப்படியான ஒரு பெண். அந்த பெண்ணு என்ன செய்கிறா? இப்போது எல்லாரும் ஊரில் ஒதுங்கி இருக்கும் பொழுது மறைமுகமாக அந்த வெயில் நேரத்தில் தண்ணீர் எடுக்க வருகிறாள். யாக்கோப்பின் கிணறை நோக்கி தண்ணீர் எடுக்க வருகிறாள். அப்போ வேற பெண்கள்லாம் வரமாட்டாங்க, கதை பேச மாட்டாங்க, இவளை திட்ட மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த நேரத்துக்கு வர்றா. அப்போ வந்து என்ன செய்யறா? சொல்லுப்பா. இயேசு அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். இயேசு என்ன சொல்றாரு? இந்த பெண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? ஏம்மா, தாகமா இருக்கு, களைப்பா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி உரையாடலை தொடங்குகிறார். உண்மையிலே அவருக்கு களைப்பு தாகம் இருந்தாலும் அவருக்கு
ஒரு ஆன்மாவை மனம் மாற்றணும். அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுப்பா அப்படின்னு. அவன் என்ன சொல்றா? அச்சமாரிய பெண் இயேசுவிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். பாரு, அவ பார்க்குறா, தண்ணி கேட்ட உடனே பார்க்குறா, நல்ல வாட்ட சாட்டமா அழகா நல்ல ஒரு ஜென்டில்மேன், நல்ல ஒரு கட்டழகன். அவர் பார்த்துட்டு தண்ணி கேட்டோடனே, நீர் யூதரையா, பார்த்தாலே தெரியும்ல, சிலரை பார்த்தாலே தெரியும். ஓ, நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் ஒரு ஆஃபீஸரா, நீங்கள் அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? சிலர் ட்ரெஸ் போட்டுறதை வச்சு கேட்பாங்க, நீங்கள் வந்து டிரைவரா அல்லது போலீஸா, அப்படி இல்லையா? இப்போ இவருடைய தோற்றத்தை வச்சு அவ சொல்கிறா, நீங்கள் ஒரு யூதன், நான் யார்? சமாரிய பெண். நாங்கள் ஒதுக்கப்பட்டவங்க, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க. கிராமங்களெல்லாம் பார்த்தா இன்னும் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு மறைக்கல்வி விசிட்டுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனோம். நான், லோஷன் பாதரி, எங்கள் டீம் எல்லாருமே போனோம். அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைங்கெல்லாம் மஞ்சள் ரிப்பனும் சிகப்பு ரிப்பனும் கட்டியிருந்துச்சுங்க. இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு யூனிஃபார்மாக இல்லையா? நீ மஞ்சள் ஒன்று பின்னலில் போட்டிருக்கே, ஒன்று இதில் சிகப்பு போட்டிருக்க. அது எங்களுடைய கொடி. என்ன கொடி? நாங்கள்லாம் தேவர்கள். அந்த பிள்ளை சொல்லுது, நாங்கள்லாம் தேவர்கள், இந்த இவங்களோடலாம் பேச மாட்டோம், இந்த பிள்ளைகளோடையெல்லாம் நாங்கள் பழக மாட்டோம், ஸ்கூலில் இருந்துக்கிட்டு சொல்லுது. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்களா எப்படின்னு, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சுக்கிறாங்க, பொருட்களில், ட்ரெஸ்ஸில், அப்படி. இப்போ இவரை பார்த்த உடனே அவன் சொல்லிட்டா, நீங்கள் யூதர், நாங்கள் சமாரியர், நீங்கள் எங்கிட்ட தண்ணி கேட்குறது நியாயமே இல்லை, தீட்டு, நான் தரமாட்டேன். தண்ணி அவளுக்கு கொடுக்கவே மனசில்லை. அப்போ இயேசு என்னப்பா சொல்கிறாரு? இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். இப்போ நான் உன்கிட்ட தண்ணி கேட்குறேன், நீ வந்து யூதருங்கிற சாதி சமயத்தை பற்றி மதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நான் உன்கிட்ட தண்ணி கேட்குறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து உனக்கு என்னப்பா சொன்னார்? கடவுளுடைய கொடை எது, கடவுளுடைய கொடை என்ன என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என குடிக்க தண்ணீர் கொடும் கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேமா அப்படின்னு. அப்போ அதுக்கு மறுபடிக்கும் அவள் அந்த உடனே டாப்பிக்கை மாத்துறா. என்ன மாத்துறா? எங்கள் முன்னோர்கள்லாம் இந்த அங்கே வழிபட்டாங்க, இங்கே வழிபட்டாங்க. என்னப்பா வாசி? அப்படி கேட்டோடனே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை தந்திருப்பார். கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர்னு இயேசு சொல்றாரு. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? ஐயா, நீங்க என்ன, உங்ககிட்ட ஒரு கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு பக்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, கிணறு ரொம்ப ஆழமானது, நீங்க எப்படி தண்ணி மொள்ள போறீங்க, நீங்க எப்படி எனக்கு தண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? என் தந்தை 12 வாசிப்பா. எம் தந்தை யாக்கோபை விட நீ பெரியவரோ, அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார், அவரும் அவருடைய மக்களும் காலடிலும். அப்படிப்பட்ட யாக்கோப்பு பெரியவர், அவரோட நீங்க பெரியவங்களா? நீங்க எப்படி இந்த வாழ்வு தரும் தண்ணீரை எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்றாரு, ஏய், நான் கொடுக்க போகிற தண்ணி வந்து தாகம் எடுக்காத தண்ணி, நான் தர்ற தண்ணியை நீ குடிச்சின்னா இந்த இடத்துக்கு நீ தண்ணி மூலவே வரமாட்ட, அப்படிப்பட்ட தண்ணி நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அவ என்ன சொல்கிறா தெரியுமா? அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. அப்போ அவர் சொன்ன உடனே, நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகம் எடுக்காது, நீ நான் வந்து என்கிட்ட வந்து நீ கேட்க போகிற தண்ணி, நான் கொடுக்க போகிற தண்ணி அப்படிப்பட்ட வல்லமிக்க தண்ணி, அது வாழ்வு தரும் ஊற்று அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவ என்ன செஞ்சிடறா தெரியுமா? அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? சரி, ஒரு கண்டிஷன்,
உனக்கு நான் தண்ணி தருவேன், உனக்கு தாகம் எடுக்காத தண்ணியே நான் தருவேன், ஒரு கண்டிஷன். என்ன தெரியுமா? நீ போய் உன் கணவனை கூட்டிகிட்டு வா, உன் கணவனை கூட்டி கொண்டு வா. அப்போ அவள் என்ன சொல்லுவா? எனக்கு கணவர் இல்லையே என்றார். அவள் என்ன சொல்லிட்டா? எனக்கு கணவர் இல்லை அப்படின்னு. அப்போ கணவர் இல்லைன்னு சொன்ன உடனே இவர் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும், உள்ளத்தின் ஆழத்தை அறிக்கிறவர் அவர். அப்போ அவர் என்ன சொல்லிட்டார்? நல்லா சொல்லிட்டப்பா, உண்மையே பேசிட்ட, உனக்கு கணவர் இல்லை தான், இப்போ இருக்கிறவன் கூட உனக்கு கணவர் இல்லை, ஆனால் உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். பார்த்தீங்களா? அதனால தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதனால தான் அவன் ஊருக்குள்ளே நடமாட முடியாமல் அந்த நேரத்துக்கு தண்ணி எடுக்க வந்தான். இப்போ ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? நீ உண்மையைத்தாம்மா சொல்கிற, உனக்கு கணவர் இல்லைன்னு சொன்னது நீ உண்மைதான், ஆனால் உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. என்ன மாதிரி கதை பாருங்க அந்த பெண்ணு. எவ்வளவோ நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த காலத்திலே நிறைய இப்படி தப்பு நடக்குது. துணிச்சலான பெண்கள் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அப்போ இப்போது இருக்கிறவரும் உன் கணவர் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம செய்கிறத புட்டு வைக்கிறாரே அப்படின்னு. அவர் என்ன உடனே டாப்பிக்கை மாற்றி என்ன சொல்கிறா? ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் நான் கண்டுகொண்டேன். ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் என்ன சொல்றா? எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். அது சொல்லவே இல்லை. அவர் ஏசப்பா சொல்லவே இல்லை எருசலேமில் நீங்கள் போய் வழிபடுங்க, இங்கே வழிபட வேணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவ என்ன செஞ்சுட்டா? பேச்சை மாத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்றா. அப்படி சொன்ன உடனே இயேசு அவரிடம், அம்மா என்னை நம்பு, காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம், யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. சரி, அப்ப நீங்க தெரியாம கல்லையும் மண்ணையும் அதை இதையும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை தொழுவீங்க, அப்போ உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிருவீங்க அப்படின்னு. இப்படிலாம் சொன்ன உடனே அவளுக்கு அங்கே நிற்கவே முடியலை. அவள் தண்ணியை இறைச்சி அந்த பக்கெட்டோட பாதியோட கிணத்துல விட்டுட்டு தலைவரி குளமா இயேசுக்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் ஊருக்குள்ளே ஓடுறான். ஊரை விட்டு மறைந்து வந்த அவள் இப்போ ஊருக்குள்ளே ஓடுறா பாருங்க. ஊருக்குள்ளே ஓடி என்ன செஞ்சா? ஒவ்வொரு தெருவாக ஓடுறான். ஐயோ, எல்லாரும் வாங்க, நான் செய்ததெல்லாம் எனக்கு சொல்லிட்டாரு, எல்லாரும் வாங்க, நான் செய்த எல்லா தவறுகளையும் ஒன்றா சொல்லிட்டாரு, எல்லாரும் வந்து பாருங்க, அவர் மெசியாவாக இருப்பார்னு நினைக்கிறேன்னு சொல்லி தெருவு பூரா கத்தி சொல்றா. முதல்ல என்ன செஞ்சா? ஊருக்கு மறைந்து வந்தா. இப்போ ஊருக்குள்ள போய் எல்லா பக்கமும் நான் செய்ததெல்லாம் சொல்லிட்டாருன்னு பப்ளிக்கில் தன்னுடைய குறையெல்லாம் எடுத்து சொல்றா. நான் செய்ததெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ உடனே அப்படிப்பட்டவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த ஊரை என்ன செஞ்சிருச்சு? திரண்டு வருது. அந்த ஊரே என்ன செஞ்சுட்டு திரண்டு வருது. அவரை மெஸ்ஸியாவை பார்த்துட்டு இயேசுவோட பேசிட்டு இயேசுவிட்ட என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஊரில் 2 நாட்கள் தங்கி எங்களுக்கும் போதியுங்கள். அப்போது எவ்வளவு மோசமான சீரழிந்த வாழ்க்கை வாழ்ந்த இந்த பெண்ணை அவர் இப்போ சீருள்ள ஒரு நல்ல ஒரு நிலைக்கு மாற்றி கொண்டு வந்தாரா இல்லையா? ஒரு வேசி பெண்ணை இயேசு இருக்கையிலேயே ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்றியிருக்கார். கைதட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு வேசி பெண்ணை என்ன செய்துட்டாரு? நற்செய்தி பணியாளராக அவர் இருக்கும் பொழுதே மாற்றிட்டார். அவன் அந்த ஊரையே மாற்றிட்டான். அந்த ஊருக்குள்ள ஒரு மோசமான பெண்ணா இருந்த அந்த ஊரே மனம் மாறுறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அப்போ அப்படியாக இருக்கிற அந்த தெய்வம் இன்று நம்ம எத்தனை தவறுகள் செய்யலாம், மறைவாக செய்யலாம். மனைவி கணவனுக்கு தெரியாமல், கணவன் மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல், இப்படி என்னென்ன தவறுகள்லாம் நடக்குது. எத்தனையோ தவறுகள் நடக்குது. அப்போ அத்தனை தவறுக்கு என்ன செய்யணும்? நம்ம மனம் மாறணும். இந்த பெண்ணை போல நம்ம மனம் மாறணும். நம்மளை மனம் மாற்றுறது யாரு? நம்ம மனம் மாற்றுறது யாரு? ஏசப்பா தான் நம்மளை மனம் மாற்ற முடியும்.
அப்போ இந்த மனம் மாற்றுறதுக்கு இவ வீட்டில் இருந்திருந்தா மனம் மாறி இருப்பாளா? அவள் வெளியில் வந்தாள். வந்து என்ன செய்தா? இயேசுவை சந்தித்தாள். இயேசு கூறுகின்ற எல்லாவற்றையும் கவனித்தாள். அவள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்போ கூட நீங்கள் கேட்கிற செய்தியை கேட்கும் பொழுது இந்த பெண்ணை இப்படி மாறினா நமக்கு மாற முடியாதா? நம்மை மாற்ற மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும். சரி, அவ வந்து என்ன செஞ்சுட்டா? ஐம்புலன்களை பயன்படுத்தி தான் இந்த 5 கணவரையும் கவர்ச்சி பண்ணியிருக்கா. கண்ணால என்ன செஞ்சுட்டா? கவர்ச்சியை கொடுத்துட்டா. மற்றவங்க கவரக்கூடிய அளவுக்கு அவளை என்ன செஞ்சுட்டா? உடுத்தி இருப்பா. நல்ல ட்ரெஸ் உடுத்துனா மற்றவங்க கவர்வாங்கல்ல, பார்த்து ரசிப்பாங்கல்ல. அப்போ அந்த ட்ரெஸ்ஸால கண்ணால கவர்ச்சி ஏற்படுகிறது. அப்புறம் நுகரக்கூடிய வாசனை பொருட்களை பயன்படுத்துறது. என்னென்ன பெர்ஃப்யூம்லாம் இப்போ வாங்கிட்டு சென்ட் அடிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு இருக்குது. இந்த வாண்டு சொல்லுது, பெரியம்மா பெரியம்மா பெரிய மாமா புஷ் பண்ணுறாங்கன்னு. அந்த சென்ட் அடிக்கிறத அது அப்படி சொல்லுது. இது என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் விவரம் சொல்கிறாங்க. அவன் சென்ட் அடிக்கிறான், அது இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கூட இடரலாக இந்த மாதிரி பல வாசனை பொருட்களை பயன்படுத்துறது. மூக்கால் நம்ம நுகர்றது, காதால் கேட்க சில வார்த்தைகளை நம்ம சொல்லிடுவோம். உனக்காகத்தான் வாழ்கிறேன், நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் பிறரை கவர்றது. நீங்கள் இல்லாமல் என்னால் முடியாது. நல்ல கணவன், அருமையான ஒரு கணவன் இருப்பான். ஆஃபீஸுக்கு போன இடத்துல, கம்பெனிக்கு வேலைக்கு போன இடத்துல அங்கே உள்ளவங்களோட பழகிடுவாங்க. இவனை அம்போன்னு விட்டுருவாங்க. பேரளவுக்கு வந்து வீட்டில் கணவனோட இருப்பாங்க. ஆனால் பழக்க வழக்கங்கள் அங்கே வச்சுருவாங்க. இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளாலையும் தவறுவோம். கண்ணால் கவர்ச்சிகரமான ஆடைகளை உடுத்தி பிறரை மயக்கிறது, மூக்கால் வாசனை திரவியங்களை பயன்படுத்துறது, காதால் சில வார்த்தைகளை சொல்றது, வாயால் தந்திரமாக பசப்பி பேசுறது. வாங்க, உங்களுக்கு நான் எல்லாம் செய்வேன், ஐயோ உங்கள் மனைவி அப்படியா, நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன். இங்கேருந்து 2 டப்பா சாப்பாடு போகும். சாப்பாடு கொண்டு போய் அங்கேயும் கொடுக்கறது. தெரியாம இது நடக்குதா இல்லையா? உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடக்குது. எத்தனையோ பேர் கவுன்சிலிங் வரையில் சொல்கிறாங்கல்ல, இப்படிலாம் பண்ணுவா, நான் கண்டுக்காத மாதிரி இருப்பேன், அப்படி கதைகள்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறது? இவ்வளவு நடந்த பிறகு சமய சுங்கள் பார்த்து உடலால் தவறு செய்வார்கள். அப்போ இந்த 5 புலன்கள் வந்துருச்சா? இவன் 5 கணவர் வைத்திருந்தால் இந்த 5 கணவர்களையும் மயக்கியது இந்த 5 புலன்கள் தான். அப்போ நம்மளும் இந்த 5 புலன்களை பத்திரமாக வைத்து கொள்ளாவிட்டால் இந்த பாவத்தில் விழுவதற்கு நாமும் காரணமாகி விடுவோம். அப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும்? நம்ம பார்வைகள் எப்படி இருக்கணும்? மிகவும் கவனமாக இருக்கணும். யாராவது ஒரு மாதிரி பார்த்தா அவங்களுக்கு தெரியணும், சரி இந்த ஆள் என்ன எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அந்த இடத்த விட்டே நகன்றணும். அவங்களுடைய உறவுகளை இருந்து கட் பண்ணிடணும். இவங்க பார்வை சரியில்லை, இவங்க வார்த்தை சரியில்லை, இவர்களுடைய பேச்சு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, இவர்களோட இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். புரிஞ்சிருக்கேன்னா சரி. இப்போ தூங்குறவங்களாம் ஒரு கை தட்டுங்க. தூங்குறவங்கெல்லாம் எல்லாரும் விழிப்பாக இருக்கிறீங்க இல்லையா? சரி, எல்லாரும் கடவுளுக்கு, ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு தெளிவாக எங்களுடைய 5 புலன்களை எப்படி பத்திரமா வச்சுக்கிறணும், எவ்வளவு பக்குவமாக நாங்கள் வாழணும், அப்போ தான் நாங்கள் இந்த இறை தன்மையில் பங்கு பெறவும், நாங்கள் இறை மக்களுங்கிற அறிக்கையிடவும் முடியும் அப்படிங்கிற ஒரு இறை வார்த்தை எங்களுக்கு கொடுத்தியே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கைதட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். சரி, அப்போ இப்போ புரியுதா? அப்போ இந்த 5 புலன்களையும் நான் போகிற இடத்துல சொல்லுவேன், உங்களுக்கு 5 கணவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லுவேன். ஐயோ இல்லை, என்ன நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கணவர்கள் இந்த 5 புலன்களை தான் சொல்கிறது. இந்த 5 புலன்களால் தானே தப்பே நடக்குது உலகத்தில்.
அப்போ இந்த ஐம்புலன்களையும் பத்திரமாக நம்ம பாதுகாத்து கொண்டால் நாம் தவறவே மாட்டோம், பிறர் தவறுவதற்கு நாம் காரணமாக இருக்க மாட்டோம். ஆகவே இந்த வேசி பெண்ணை ஒரு ஊரே மாற்றக்கூடிய ஒரு நற்செய்தி பணியாளராக ஒரு சில மணி நேரத்திலே மாற்றிய இயேசுவை போல எங்களையும் மாற்றுங்கப்பா, எங்களையும் மாற்றுங்க. நாங்களும் மாறணும், நாங்களும் ஒரு நற்செய்தி பணியாளராக மாறணும். நாங்கள் மேடையில் நின்று சிஸ்டர் மாதிரி அல்லது சேவியரப்பா மாதிரி அல்லது பிரதேச ஊழியர்கள் மாதிரி நாங்கள் சொல்லாட்டினாலும் உங்கள் வீட்டிலே நீங்கள் அப்படி இருக்கலாம். உங்கள் வீட்டிலே உங்களுக்கு தவறாக நடக்கிற உங்கள் பிள்ளைங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, இவங்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருந்து உங்கள் வாழ்க்கை வழியாக, உங்கள் வார்த்தை வழியாக, உங்கள் பார்வை வழியாக, உங்கள் செயல்கள் வழியாக மாற்ற முடியுமா? முடியாதா? மாற்ற முடியும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இன்னிலிருந்து இறை தன்மையில் பங்கு பெறுவதற்கு உங்கள் ஐம்புலன்களை என்ன செய்வீங்க? பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும். சரியா? பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? என்ன செய்வோம்? தப்பு பண்ணுவோம். ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு ஊழியக்காரருடைய ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிருக்கா. காலேஜுக்கு போய் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையனோட பழகிட்டான். அந்த பையனோட பழகி கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்க? ஃபஸ்ட் இயரே முடிக்கலை, திருமணம் நடக்கணும். அப்போ என்ன செய்கிறா? அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்கிறான். அவங்களுக்கு நான் என்ன செய்யறதுனே தெரியல, ஊழியர்கள் இல்லையா, அவங்களுடைய வீட்டில் இப்படி ஒரு கதை நடந்தால் எப்படி இருக்கும்? அப்போ என்ன செய்கிறது? ஒரே பொண்ணு, நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டா நான் தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படிங்கிறான். சரின்னு அந்த ஊழியர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? வேறு வழியே இல்லாமல் தவிச்சு சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரே பொண்ணு நிறையா. அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளை கன்சீவ்டும் ஆகிட்டான். ஆன பிறகு அவன் சொல்லியிருக்கான், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வர்றேன், நான் எப்படியாவது என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நீ ஏற்பாடு பண்ண, உங்கள் அம்மா அப்பாட்ட உதவி கேளு அப்படின்னு. சரின்னா அவங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க? இந்த பிள்ளை கேட்டதுனால சரி இனி ஒரு பிள்ளை தானே, அதுதானே நமக்கு, நம்மதெல்லாம் அவளுக்கு தானே, நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாத்தையும் விற்று எடுத்து கொடுத்து அவனை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். இந்த பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அப்போ வீட்டில் இருக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது, நீ எனக்கு இவ்வளவு நாளும் செய்த உதவிக்காக நன்றி, என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பியதற்காக நன்றி, நான் நீ எனக்கு செய்த உதவி, நீ செய்த பணத்தையெல்லாம் நான் குறித்து வச்சுருக்கேன் எவ்வளவுன்னு, அதெல்லாம் நான் உனக்கு அனுப்பி தந்துடுவேன், இதோட நீ என்னைய மறந்துரு, இதோட என்னைய நீ மறந்துரு. எப்படின்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும்னு பாருங்க. ஃபஸ்ட் இயர் இன்னும் முடிக்கலை, உலகமே அனுபவம் இல்லை, ஒரு ஊழியருடைய பொண்ணு, இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்படித்தான் ஏமாற்றுவாங்க, இப்படி தான் நடக்கும். ஆகவே மிகவும் கவனமாக உங்கள் பிள்ளைகளை வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற மொபைல்லாம் என்ன செய்திருக்காங்க, யார்கிட்ட பேசியிருக்காங்க, யார் யார் நம்பர் இருக்குது, எல்லாமே நீங்கள் அப்பப்போ என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கிறணும். அவங்க என்ன செஞ்சுருவாங்க? பேசிட்டு டெலீட் பண்ணி விட்டுருவாங்க, எப்படி ஒரு நாள் மாட்டுவாங்க. அதனால் மிகவும் கவனமாக இருங்க. அடுத்தது, அப்போ இறைத்தன்மையில் நாம் பங்கு பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய ஐம்புலன்களில் வருகின்ற எல்லா பாவ சார்புகள் எல்லாவற்றையும் நம்ம விலக்கி பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்யணும். பக்குவமாக இரக்கத்தோடு பார்க்கணும், காம வெறியோடு பார்க்கக்கூடாது. பார்வை மிகவும் கவனம். நுகர்வு, அவள் என்னத்தையோ போட்டுட்டு போகிறான், அதையே நீ நுகர்ந்து அவள்கிட்ட ஒரு தொடர்பு வைக்கிற வேண்டாம். அதே போல் காதால் கேட்குற வார்த்தையிலே கண்ணே பொண்ணை அந்தெல்லாம் வேண்டாம். உனக்குன்னு உங்கள் அம்மா அப்பா உனக்கு செலக்ட் பண்ணுவாங்க, பையன்களாக இருந்தாலும் சரி பொண்ணுகளாக இருந்தாலும் சரி. அதனால் அதுலேயும் கவனமாக இருக்கணும், வார்த்தையில் கவனமாக இருக்கணும், ட்ரெஸ் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருந்து இறைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ முயற்சி பண்ணுங்கள். அடுத்து எரேமியா 36 அதிகாரம் 36 இறை வார்த்தைகள் 26 to 27. எரேமியா
எல்லாரும் குறித்து எடுத்துக்க. பைபிள் கொண்டு வந்தவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், நிறைய பேர் கொண்டு வந்துட்டீங்க. ஓகே. பைபிள் கொண்டு வராதவங்களாம் எப்படி தெரியுமா, அந்த பட்டிமன்றம்லாம் கேட்க போவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்புறம் ஏதாவது கலா நிகழ்ச்சிகள் நடக்கிறது போய் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா பாடினாங்க, நல்லா பேசுனாங்க, நல்லா சொன்னாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போயில எல்லாம் மறந்து போயிடும். ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, உள்ளத்தை தொடுற வார்த்தை என்ன அப்படின்னு எழுதி எடுக்கணும். பைபிளை எடுத்துக்கிறணும், பைபிளில் இருந்து வாசிக்கிறத கேட்கணும், உள்ளத்தில் நிறுத்தணும், இதெல்லாம் பார்க்கணும். வாசிட்டா எரேமியா 36:26 27. மாறாக எழுத்து நான் உங்களுக்கு புதிய இதயத்தை எசேக்கியேல் 36:26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். பாருங்க எவ்வளவு அவர் ஈஸியா சொல்றாரு. இவ்வளவு நல்ல காரியம் உங்களுக்கு செய்ய போறேன், அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க. உங்க கல்லான இதயம், உங்களுக்கு புதிய இதயத்தை அருள போறேன், நல்ல இதயம் உங்களுக்கு தரப்போறேன். இத்தனை நாள் நீங்க தப்பு தவறா நடந்தீங்கல்ல, அதெல்லாம் மாற்ற போறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு உடலுக்கு முக்கியமான உறுப்பு எது? இதயம் இல்லையா? இதயம் ஒழுங்கா இயங்குனா தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அப்போ அந்த இதயத்திலிருந்து தான் நல்லது கெட்டது எல்லாமே வெளிப்படுறது. உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும். அப்போ இந்த உள்ளத்தில், இந்த இதயத்திலேருந்து என்ன சிந்திக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அதுதான். அதனால இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, புதிய இதயத்தை உங்களுக்கு அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். சமாரிய பெண்ணுக்கு புகுத்தின அந்த ஆவியை, அந்த ஆற்றலின் ஆவியை, அந்த கிரியை செய்கிற ஆவியை, அந்த உணர்த்தக்கூடிய ஆவியை, நான் தவறாக பேசுகிறேன், தவறாக நினைக்கிறேன், தவறாகவே பார்க்குறேன், தவறாகவே என்னுடைய உறவுகள்லாம் இருக்குது அப்படின்னு உணர்த்தக்கூடிய அந்த ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை, கடின இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான ஃப்ரெஷ், சதையாலான இலகுவான ஒரு இளகிய மனசு, என் பிள்ளைக்கு இளகிய மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இளகிய உள்ளத்தை, சதையை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கல்லான இதயம் எதமா குறிக்குது? கல்லான இதயம்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய இதயம் புதுசாக இருக்கணும். புதிய இதயம், புதிய உணர்வுகள், புதிய பார்வை, புதிய வார்த்தை, புதிய வாழ்வு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும்னா இந்த எதிர்மறையான உணர்வுகள் உள்ள நம்ம இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். எதிர்மறையான உணர்வுகள் இருந்த அந்த சமாரிய பெண் மாறினால, அதே போல எதிர்மறையான அந்த உணர்வுகள், அந்த குறைகள், அந்த குற்றங்கள், அதை எதுக்கு நம்ம இப்படி தூக்கிக்கிட்டு திரியணும்? அது எதுக்கு நம்ம தேவையில்லாத அந்த என்ன எதிர்மறையான உணர்வு போட்டிருக்குன்னு பாருங்களேன். அப்போ எதிர்மறையான உணர்வுகள் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிரும். நம்ம சமுதாயத்தில், ஒரு கூட்டத்தில், ஒரு இடத்துல நிற்க முடியாது. நம்ம இவன் ரொம்ப அயோக்கிய, இவன் மோசமானவன், இவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றி நல்ல ஒரு இதயத்தோடு, கனிவான இதயத்தோடு, பரிவுள்ள இதயத்தோடு, அன்பான இதயத்தோடு, பாசமுள்ள இதயத்தோடு நம்ம வாழணும்னா என்ன செய்யணுமா? மார்க் 7:21-22. மார்க் 7வது அதிகாரம், மார்க் 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும். மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. இதுதான் நம்ம உள்ளத்திலிருந்து வெளிவரும்.
இதெல்லாம் நமக்கு கூட குறைய இருக்கும். சிலருக்கு இந்த உணர்வுகள் இப்போ வாசித்ததில் சிலருக்கு நிறைய இருக்கும். பொறாமைன்னா அங்கே ஏறதெல்லாம் அங்கே ஈடுபடாது. காயின் ஆவேலுக்கு மாதிரி காயினுக்கு இருந்த பொறாமை விட நிறைய பொறாமை உள்ளவங்களும் இருக்காங்க. அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் என்ன தில்லுமுள்ளு பண்ணினானோ, அவன் எப்படி பண்ணானோ, அவன்லாம் நல்லா வந்துட்டான், நம்ம வீட்டில் ஒன்றும் வாங்கலை, நமக்கு இது வாங்கலை. அன்றைக்கி ஒரு பையன் என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்கான். என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். அம்மா, ஏற்கனவே நான் லோன் போட்டு தாம்மா வீடு வாங்கினேன், என் மனைவி நச்சரித்து ஒரு கார் வாங்க சொல்லிட்டான், என்னால் சமாளிக்கவே முடியலம்மா, இப்போ மறுபடிக்கும் நான் வேறு ஒரு லோன் போட்டு கார் வாங்கியிருக்கேன், நல்ல ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு, அது நல்லாவே ஓடவும் மாட்டேங்குது, நான் எப்படிம்மா மீள போகிறேன், சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். எப்படி கதைன்னு பார்த்தீங்களா? அப்போது இந்த உணர்வுகள் நம்மை சீரழித்து விடும், நம்ம வாழ்க்கையை சீரழிக்கும். பரத்தமை என்றால் பிறருடைய மனைவிகளை, பிறருடைய மனைவியை, பிற பெண்களை இதெல்லாம் பார்க்குறத பரத்தமை. அது நல்ல குணமே இல்லை. அந்த குணத்தை தயவு செய்து இருந்தால் மாற்றிடுங்க. அடுத்தது என்ன செய்கிறது? அந்த மாதிரி தவறு செய்கிறது தப்புனா தப்பு. அப்படிப்பட்டவங்களை நான் கண்டா நான் முள்ளங்கள் போட்டு அவர்களுக்காக ஜெபிச்சு கண்ணீர் ஒடிச்சு நிறைய பேர் அப்படி கடவுளை மாற்றியிருக்கார். அதனால் அந்த மாதிரி தவறுகள் செய்கிறவங்க அதிலிருந்து விலகிருங்க. களவு செய்யாது. அடுத்தது களவு போட்டிருக்கு. களவுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் யார் பொருளையும் எடுத்ததில்லை, யாருடைய காசையும் நான் வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் களவு எடுக்கிறதுனா பொருள் பண்டங்களை களவு எடுக்கிறத மட்டும்தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ களவு எடுக்கிறதுனா என்ன? பொருள் பண்டங்கள் காசு பணம் மட்டுமல்ல, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்காட்டா நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது களவு எடுக்கிறது. அவரோட உட்கார்ந்து பேச வேண்டிய காரியங்கள் இருக்குது, அவரோடு உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய நேரம் இருக்குது, அதை விட்டுட்டு சீரியல் பார்க்குறது, கதை புக்கு படிக்கிறது, வெளியில் போய் சுற்றிட்டு வர்றது, மற்றவர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தப்பு. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கணவன் கொடுக்காமல் இங்கே எல்லாம் வேலை முடிஞ்சாலும், ஆஃபீஸ் முடிஞ்சாலும், ஸ்கூல் முடிஞ்சாலும் அங்கே போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு இரவு 10 மணிக்கு வர்றது, சாப்பிட்டுட்டு பேசாமல் படுக்கிறது, இதுவும் களவு. ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காவிட்டால் அது களவு. பிள்ளைகளோடு இருந்து பேசி, அவர்களோடு ஜெபிச்சு, அவர்களோடு உண்டு, அவர்களோடு நல்ல விதமாக பழகாமல் நேரத்தை செலவு பண்ணாமல் இருந்தால் அது நீங்கள் எடுக்கிற களவு. அதே போல் உறவினர்களோடு அங்கே போய் பார்க்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க சுகமில்லாமல் இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை செலவு பண்ணி போய் பார்க்காம இருந்தால், அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்காம இருந்தால் அதுவும் களவு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கவில்லை என்றால் அதுவும் களவு. ஞாயிற்றுக்கிழமை மாசுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது போனீங்கன்னா தப்பா இல்லையா? அன்னைக்கு தான் பிஸ்னஸ் போகிறது, கடலுக்கு போகிறது, அந்த ஒரு நாளை ஒதுக்கி வைங்க. எனக்கு ரெகுலராக ஒரு ஆட்டோ ஓட்டுவான் ஒரு தம்பி. அந்த தம்பி மகன் போல தான் நான் நினைப்பேன். மகன் சொல்லுவேன், ஐயா நீ எவ்வளோ ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு நேரம் நீ கோயிலுக்கு போய்யா, அட்லீஸ்ட் சண்டே மாசுக்கு அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீ எவ்வளவு சம்பாதிச்சிருவ? அந்த 1 மணி நேரத்தை நீ கடவுளுக்கு கொடுத்தா எனக்கு கடவுள் உன்னை எவ்வளோ அளப்பரிய விதமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் கணவன்கிட்ட சொல்கிறீங்களா? சில நேரங்களில் கேட்டால், எங்கம்மா உங்கள் கணவனை காணோம், அவர் வேலைக்கு போயிருக்காரு. என்ன வேலைக்கு போயிருக்காரு? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாசில் அந்த தெய்வீக தன்மையில் பங்கு பெற்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அந்த வாரம் பூரா அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது? அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நான் செவிச்சேன் கிடைக்கல, நான் அது பண்ணேன் கிடைக்கல, இது என்ன கடவுள், நான் எம்பிட்டு ப்ரேயர் பண்ணுறேன், நவநாள் சொல்கிறேன், ஜெபமாலை படிக்கிறேன், சூசேப்பருக்கு நவநாள், அந்தோனியாருக்கு நவநாள், ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள், எல்லாருக்கும் நவநாள் படிக்கிறேன், எல்லாமே இப்படியே தான் இருக்குது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து பேசணும், ப்ரேயர் பண்ணணும். குடும்ப செவம் இல்லாத குடும்பம் என்னாகும்? குடும்ப செவம் இல்லாத குடும்பம் சீர்கெட்டு போகும், சீரழிந்து போகும்.
என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் குடும்பச்சவன் செல்வியலா, உங்கள் ஹஸ்பண்டு கப்பலில் இருக்கார், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, பிள்ளைகள்லாம் காலேஜில் இருக்காங்க, எப்படி? சிஸ்டர், நாங்கள் ஆன்லைன்லே ஒன்றா சேர்ந்துருவோம். ஃபோனில் ஆன்லைனில் நான் ஃபோன் எடுப்பேன், என் மாப்பிள்ளை ரெடியாக இருப்பார், என் மகங்க 2 பேர் ரெடியாக இருப்பாங்க, நாங்கள் ஃபோன்லேயே ஒரு ஜெபமாலை சொல்லி இறைவார்த்தை வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செஞ்சுருவோம். என் மாப்பிள்ளைக்கு எந்த நேரம் அவருக்கு ஃப்ரீயாக இருக்கோ கப்பலில், அந்த நேரம் அவர் கால் பண்ணிடுவார், நாங்கள் ஒன்றா சேர்ந்துருவோம். நீங்கள் அப்படிலாம் இருக்காங்களே, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே குடும்பச்சவன் செய்யாட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? கடவுள் மேலே நீங்கள் குற்றத்தை போடுறீங்க, குற்றம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு. அப்போ எப்படி உங்களுக்கு இந்த இறைத்தன்மையில் பங்கு பெற முடியும்? இறை ஆசிரியர் உங்கள் வீட்டில் இருக்கும், இறைவன் உங்கள் வீட்டில் குடியிருப்பார். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சம்பாதிக்கலை, வேலைக்கு போகலை, நிறைய காசு சம்பாதிக்கலை, காசு வரலை, இந்த மாதிரி எல்லாம் பஞ்சப்பாட்டு பாடாதீங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வதிப்பார். இந்த ஈசாக்கு வரல கதையில் தொடக்க நூல்ல ஈசாக்கில் சொல்வாருங்க, மழையே இல்லை, விதைச்சிட்டாங்க, விதைச்சி எல்லாம் பயிர் எல்லாம் நல்லா இருக்குது, மழையே இல்லை. அப்போ ஈசாக்கு என்ன செய்தார்? ஐயோ மழை இல்லை எப்படி அப்படின்னா, அப்போ ஈசாக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். 100 மடங்கு பலன் அவருடைய வயலுக்கு மட்டும் கிடச்சது. மற்றவங்களாம் செய்யலை. ஆண்டவரை நோக்கி குறை கூறிக்கிட்டே இருந்தாங்க, முறைப்பாடு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கடவுளை நோக்கி ஜெபிக்கலை. அவர் கடவுளை நோக்கி ஜெபிச்சார். மழை இல்லாத காலத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்குது பாருங்க. அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டாமா? அந்த அற்புதத்திற்கு நீங்கள் முழங்கால் போடணும், ஜெபிக்கணும், காலையில் கண் விழித்து ஜெபிக்கணும். அப்போ தான் கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார். அப்போ களவுனா நினைக்காதீங்க, பொருள் பண்டங்களை எடுக்கிறதான் களவுன்னு நினைக்காதீங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காவிட்டால் அது பாவம். சீரியல் பார்த்துக்கிட்டு ஒரு கணவன் வீட்டுக்கு வந்திருக்காரு, சாப்பாட்டு நேரம், இந்த அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டே பரிமாறுது, குழம்ப கையில் ஊற்றிருச்சு, சூடு. சீரியல் பார்த்துக்கிட்டு நீ எப்படி பரிமாறுற உன் கணவனுக்கு? அப்போ குழம்பு ஊற்றியில் கையில் ஊற்றி விட்டுட்டோம். அப்போ அங்கே சண்டை வருமா வராதா? தூக்கி வீசிடுவான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி பரிமாறுற, யாரை பார்த்துக்கிட்டு நீ பண்ணுற? அது பெருசா? உன் கணவன் சாப்பிட்றது பெருசா? உனக்காக உழைத்து குடும்பத்தையே கொண்டு வர்ற ஒரு கணவன் செய்கிற காரியம் பெருசா, உனக்கு சீரியல் பார்க்குறது பெருசா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கொலை. அந்த மத்தையவே மார்க்கவே பத்திரமா வச்சுக்கோங்க, ஒன்றா போட்டு வருது. பரத்தமை, களவு, கொலை. அப்போ கொலை செய்கிறதுனா என்ன? கத்தி வச்சு வெட்டுறதா? கத்தி வச்சு வெட்டுனா தான் கொலையா? இல்லை. அடித்து கொல்றதான் கொலையா? இல்லை. மருந்து கொடுத்து சாவடிக்கிறதான் கொலையா? இல்லை. வார்த்தையாலே எத்தனையோ பேரை கொலை செஞ்சிருவோம். தெண்டமாக பிறந்திருக்க நீ எனக்கு. அவன் படிச்சுட்டு வேலையிலேன்னு அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு கஷ்டப்படுவான். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? தெண்டமாக பிறந்திருக்கான், இது போய் எனக்கு பிறந்திருக்கு, இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, இது எனக்கு பிள்ளையா, இப்படி நீங்கள் பல விதமாக பேசும் பொழுது அந்த பிள்ளையுடைய மனசு உடஞ்சிரும். உங்கள் கணவன் குடிகாரன்னா, குடிகார கணவன் திட்டி 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 திருப்பி 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 குடிச்சு அவர் இன்னுமே நாசமாக போவார். அப்போ வார்த்தைகளில் நாங்கள் கவனமாக இருக்கணும். கத்தி வச்சு கூட ஒரேடியாக வெட்டிடலாம், ஆனால் வார்த்தைகள் காலம்பூரா சிறிதாக நொந்து அவர்கள் அந்த தன்னுடைய வாழ்க்கையவே சீரழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால என்ன செய்யக்கூடாது? கொலை செய்கிறது கத்தி மட்டும் நினைக்காதீங்க, மருந்து மாயம் நினைக்காதீங்க, தூக்கு போடுறது நினைக்காதீங்க. ஆனால் இது கொலை செய்கிறது வார்த்தையாலையும் கொலை செய்யலாம். ஒரு கணவன் ஒரு மனைவி சரியான குடி, அப்போ குடிச்சிட்டு வந்தோம்னா, இங்கே பாருங்கள், இப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் தூக்கு போட்டே செத்துருவேன் அப்படின்னு சும்மா சொல்கிற ஒரு இதுக்காக அவள் ஸ்டூலை போட்டுக்கிட்டு கயத்தை போட்டுட்டு இப்படி காட்டினாரான். அவள் ஏறும் பொழுது இந்த கயத்தை மாட்ட இந்த ஸ்டூலு வலிக்கிருச்சு, இவன் அந்தால இறந்துட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கஷ்டம்? பார்த்தீங்களா? அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வார்த்தைகளை மிகவும்
கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைகிட்டையெல்லாம் ரொம்ப பேசாதீங்க. இந்த காலத்து வாலிப பிள்ளைகள்லாம் ரொம்ப டெண்டர் ஹார்ட்டாக இருக்காங்க, இளகிய மனசாக இருக்காங்க. என்ன சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்மா அப்பா திட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்கிட்டு ஓடுறது, என்ன செய்கிறது, சேர்த்துடலாமா வச்சிடலாமான்னு ஓடி கூட போயிடுவாங்க. அதனால் மிகவும் கவனமாக இருக்கணும். அவங்க சில நேரங்களில் தவறாக நடந்துட்டா கூட அதை எப்படி கையாளணுமோ அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அதில் கவனமாக இருங்க. அப்போ அதே போல் விபச்சாரம் பண்ணாதேன்னா அந்த பரத்தமை மாதிரி தான். மற்ற தவறுகள் செய்யாமல் இருக்க கவனமாக இருக்கணும். அடுத்தது பேராசை. பேராசைனா பொருள் பண்டங்களில் நிறைய பேராசை. எனக்கு அது வேணும் இது வேணும். இருக்கிறதுலே நிறைவாக இருக்க படிங்க. கடவுள் இவ்வளவெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு, இதில் நான் நிறைவாக இருக்கேன் அப்படின்னு அந்த நிறைவோடு இருக்கிறதுக்கு நீங்கள் படித்து கொள்ளணும். பொறாமப்படக்கூடாது. புடவைக்கு மேலே சேலைக்கு மேலே சேலை, நகைக்கு மேலே நகை, வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறது. ஐயோ வட்டியெல்லாம் வாங்குனீங்க, அதெல்லாம் பாவம். அவங்க எவ்வளவு தெரியுமா சாபம் போடுவாங்க. தெரியாமல் இவன்கிட்ட போய் வாங்கின இவன் உருப்படுவானா, இவன் நல்லா இருப்பானா, இவன் இவ்வளவுக்கு வட்டியை போட்டு கொடுக்க முடியாமல் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு கஷ்டங்கள் வரும். அதனால என்ன செய்யக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இருக்கிறதுலே கடவுள் கொடுத்ததிலே நிறைவாக இருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போது இந்த செயல்கள், பல தீய செயல்கள், நிறைய தப்பு பண்ணிடுவோம். ஜக்கேயு நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. லூக்கு 19வது அதிகாரம் எடுப்பா. 19வது அதிகாரத்தில் ஜக்கேயு எடுத்து வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 19 வாசி. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். ஓகே, இது பாருங்க. இப்போ நிறைய தீச்செயல்கள்னு ஒன்று இதில் இந்த நம்ம மார்க் 7ல் தீச்செயல்கள்னு படித்தோம். அப்போ தீச்செயல்கள், பழிப்புரை, பொறாமை, செருக்கு, மதிகேடு இதெல்லாம் இந்த ஜக்கேயுவிடம் இருந்தது. இந்த ஜக்கேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவர் யார்? ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி தண்டுபவர். எல்லாரும் விழிப்பாக இருக்கிறீங்களா, இல்லை தூக்கம் வருதா? தூங்குறவங்கெல்லாம் கைதட்டுங்க பார்க்கலாம். தூங்குறவங்கெல்லாம் பரவாயில்ல, எல்லாரும் விழிப்பாக இருக்கிறீங்க. ஓகே, நல்லது, வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, எல்லாரும் சந்தோஷம். இப்போ ஜக்கேயை பார்க்க போகிறோம். இவர் நிறைய தடவை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இவர் ஒரு வரி டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர். இவர் வரி வசூலிக்கும் பொழுது அந்த வரியை சரியாக கொடுக்காட்டா என்ன செஞ்சிருவார்? அவங்க நிலத்தை எழுதி வாங்கிடுவார், அப்புறம் வீட்டை எழுதி வாங்கிடுவார். இப்படி நிறைய தில்லுமுள்ளு நிறைய பண்ணி, தீச்செயல்கள் நிறைய பண்ணி சொத்து நிறைய சேர்த்துட்டார். காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ வசதி வாய்ப்பாக நல்லா இருக்கார். ஆனால் அவர் உள்ளத்தில் அமைதி இருந்ததா? அவருக்கு அந்த ஊரில் வரவேற்பு இருந்ததா? ஐயோ, இந்த போறான் பாருங்க, இவன் ஒரு மனுஷனா, அயோக்கிய, இவன் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணுறான், யாரையெல்லாம் கொள்ளையடிக்கிறான், என்னெல்லாம் செய்கிறான், அப்படி பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி அவரை பேசி பேசி அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மனசில் ஒரு அமைதியே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை. எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவருக்கு மனசு ஒரே கஷ்டம், சங்கடம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் அப்படி போய்கிட்டு இருக்க தெருவில் எல்லாரும் இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. இயேசுங்கிற ஒருவர் இருக்கார், வந்திருக்கார், மெஸ்ஸியா.
அவர் எல்லாம் நல்லது செய்கிறாரு. அவர் ஒவ்வொருத்தரையும் அப்படியே உள்ளத்தில் இருக்கிறத கூட கண்டுபிடிச்சிடறாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவர் செத்தவங்களை கூட உயிர்ப்பிச்சுறாரு, வியாதிக்காரவங்களெல்லாம் நடக்க வச்சுறாரு. அப்படியான ஒருத்தர் அப்படின்னு பேசுறது இவர் காதில் விழுகுது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? ஐயோ அப்படியா, எப்படியாவது அவரை சந்திக்கணும், எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனால் ஆளு குட்டை. அதனால் என்ன செஞ்சிட்டாரு? அவர் பின்னால், இயேசு பின்னால் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறதுனால இவருக்கு யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, யாருன்னு தெரியல. அதனால் எப்படியாவது இவரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்திமரத்தில் ஏறிட்டார். ஏறி இலைகளுக்கு இடையே அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். இயேசு அது வழியாக போகிறார். இப்போ போகிற இயேசுவுக்கு நம்மளை பற்றி தெரியுமா? இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் பற்றி இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் உள்ளத்தில் இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கலாம் தெரியும், நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஜீசஸ் தான் அப்போ அது வழியே போகிறார். போன மனுஷன் பேசாமல் போயிருக்கலாம், டக்குன்னு அத்திமரத்துக்கிட்டே நின்றுட்டார். அத்திமரத்துக்கிட்டே நின்ன உடனே எல்லாரும் என்ன இவர் போய்கிட்டே இருந்தது திடீர்னு பிரேக் ஆயிடுச்சு, நிற்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இவர் என்ன செஞ்சிட்டாரு? மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. அப்போ சீடர்கள் என்ன நினச்சா, ஒருவேளை அத்திப்பழம் இருக்கான்னு பார்க்குறாரோ ஐயா அப்படின்னு அவங்க நினச்சிருக்கக்கூடும். ஆனால் இவர் என்ன செய்தார்? மேலே பார்த்துட்டு அந்த இலைய அப்போ தான் மெதுவாக நீக்கிறாரு. சக்கை என்ன செய்கிறாரு? பார்க்குறதுக்கு இலைக்குள்ளே மறைஞ்சிருந்தவர் மெதுவாக அப்படி பார்க்குறாரு. உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஏய் சக்கையை இறங்கி வாய்யா, பேரே சொல்லிட்டார். தெரியாதவர், பழகாதவர், அறிமுகம் இல்லாதவர் இப்போ என்ன சொல்லிட்டாரு? அவருடைய பேரையே சொல்லி இறங்கிவான். இவருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஐயோ நம்ம பேரே இவருக்கு தெரிஞ்சிருக்குதே. இறங்கி வந்த மனுஷன் பேசாமல் இருந்திருக்கலாம்ல, இறங்கி வந்த மனுஷன் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. என்ன சொன்னார்? ஏய் நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணுமியா அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ, அவரை பார்த்த உடனே அவர் உள்ளத்தில் ஒரு என்னவோ ஒரு கிரியை செய்யுது, ஏதோ நடக்குது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ நான் இவங்ககிட்ட கொள்ளையடிச்சிருக்கேன், 4 மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன், யார்கிட்டையெல்லாம் எதெல்லாம் நான் கவர்ந்தனோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், இப்படி கொடுத்துறேன் அப்படி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார். பப்ளிக்லே சொல்கிறார். எவ்வளவு மக்கள் நிறைய இயேசுவை சுற்றி நிற்கிறாங்க. யார் என்ன பேசுவாங்களே, நம்ம செஞ்ச தப்பு தவறெல்லாம் சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. அதுதான் நம்ம இயேசு நம்ம உள்ளத்தில் வந்துட்டா அருமையாக ஒரு பாவரிக்கை செஞ்சுருவோம். எந்த சாமியார், எந்த ஃபாதரு, பங்கு சாமியாரா இல்லை வயசானவரா சின்னவராலாம் பார்க்க மாட்டோம். நம்ம உள்ளத்தில் இயேசு வந்துட்டாருன்னா நம்ம பாவத்தை எல்லாம் கக்கிடுவோம். எல்லாத்தையும் சொல்லி நம்ம வெளிப்படுத்தி நம்ம புதிய மனிதனாக மாறிடுவோம். அப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே சொல்கிறாரு, இந்த பாரு உனக்கும் மீட்பு, உன்னை சார்ந்த உன் குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிற்று. அப்போ அவரால் அந்த குடும்பத்துக்கே மீட்பு கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு கைதட்டுங்க பார்க்கலாம். சரி, அப்போ நீங்கள் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் மனம் மாறுனா உங்கள் சொந்தம் பந்தம் உங்க எல்லாருமே மனம் மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் விடாமல் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப அலைகள் அவங்க உள்ளத்தை தொடும். அப்போ இயேசுடைய ஒரு பார்வை அவனை கவர்ந்தது, எல்லா பாவத்தையும் கக்கிறதுக்கு முடிந்தது. நல்ல பாவ அறிக்கை செஞ்சுட்டாரு, மீட்பு பெற்றுட்டாரு. இன்னைக்கு பைபிளில் வரலாறு நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த கதை இன்று வர ஓடுதுன்னா நம்ம என்ன வரலாறு படைக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன வரலாறு படைக்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஒரு நல்லது சொல்கிறாங்களா? நம்மளை பார்த்து மனம் மாறுறாங்களா? மனம் மாறக்கூடிய இறை தன்மை, இறை பண்புகள், இறை குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ இருக்கான்னு பார்த்துக்கங்க. பார்த்துட்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மனம் மாறணும். மனம் மாறி நமக்குள்ளே என்னத்தை கொண்டு வரணும்? இந்த எதிர்மறையான உணர்வுகளையெல்லாம் விட்டுட்டு நல்ல உணர்வுகள், அன்பு, அமைதி, மன்னிப்பு, மகிழ்ச்சி, சமாதானம், நல்ல உறவு, இப்படிப்பட்ட பண்புகளை நீங்கள் கொண்டு வந்தால் தான்
இந்த இறைத்தன்மையில் நம்ம பங்கு பெற முடியும். இல்லைன்னா பேரளவுக்கு கிறிஸ்தவராகவும் பேரளவுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கல்ல, சூசராஜ், அந்தோனிராஜ், மேரி, அந்த பேர் தான் கிறிஸ்துவ பேர்களாக இருக்குமே ஒழிய நம்ம கிறிஸ்துவ தன்மையில் வளர மாட்டோம். அதனால் என்ன செய்யணும்? அந்த கிறிஸ்துவ தன்மையில் வளரக்கூடிய பண்புகளை வளர்த்து கொள்ளணும். நான் ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு நான் நிறுத்திக்கிறேன். லூக்கா அதிகாரம் யோவான் 8:3-11 வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். ஒரு விபச்சார பெண், பிடிபட்ட பெண்ணுடைய வரலாறு. ஒரு பெண்ணை மெய்மா நாங்கள் பாவத்தில் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இயேசுக்கிட்ட நிறுத்துகிறாங்க. கல்லால் எரிஞ்சு இவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஆம்பளையை கொண்டுட்டு வந்து நிறுத்துகிறாங்க. இயேசு ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் செய்த குற்றத்தை எல்லாம் எழுதுறாரு. ஒவ்வொருத்தனா பார்த்துட்டு கையில் வச்சுருந்த கல்லை போட்டுட்டு ஓடி போயிடறானுங்க. குற்றம் செய்யாத மனிதர்களே இல்லை. அப்போ இந்த குற்றம் செய்தால் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இயேசு வந்து அந்த ஆள்களுடைய பாவத்தை அப்ளிக் பண்ணலை. ஏய், நீ தானடா தப்பு பண்ண, அந்த பொண்ணோட நீ தானே நீ என்ன இப்போ பெரிய யோக்கியமா கல்லை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ எல்லாத்தையுமே அவர் அப்படியே மன்னிக்கிறாரு. பொண்ணையும் மன்னிக்கிறாரு, அவங்களையும் மன்னிக்கிறாரு மறைமுகம். அதுபோல் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார். நம் பாவங்களை மன்னித்து நம்ம இறைத்தன்மையில் இறை மக்களாக வளர உதவி செய்வார். ஆகவே யார் நமக்கு எதிராக குற்றம் செய்தாலும் மன்னிப்போம். கடவுள் நம்மையும் மன்னிப்பார். அப்போ மன்னிக்கிறதா பெரிய பண்பு. ஒரு இறைத்தன்மையில் இறை மனிதன், இவர் தான் ஒரு உண்மையான இறை மனிதன் சொல்லணும்னா மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்காமல் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. ஆகவே நீங்கள் மனம் மாறியவர்களாக இறை மனிதர்களாக வாழணும்னா நல்ல பண்புகளை, கல்லான இதயத்தை எடுத்து விட்டு கனிவான இதயத்தை கொண்டு நல்லவர்களாக வாழ முயற்சி பண்ணுவோம். இப்போ எல்லாரும் எழும்புவோம், ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். எழும்புங்க. பாட்டு பாடுங்க சீக்கிரம், நான் ப்ரேயர் பண்ணி முடிக்கிறேன். உம்மை போல உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை
போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பி அழகான பாதையில் நடத்துமே. அன்புள்ள உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பி அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பி பரலோக பாதையில் நடத்துமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பி பரலோக பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வாயை திறந்து உங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, நான் ஒரு இறைத்தன்மையில மாறணுப்பா. நான் ஜக்கையை போல, சமாரிய பெண்ணை போல, விபச்சார பெண்ணை போல இல்லாமல் நான் மாறி நல்ல ஒரு பரிசுத்தமான, ஒரு சாந்தமுள்ள, அன்புள்ள, மன்னிக்கக்கூடிய, நான் நல்ல ஒரு கனிவான இதயத்தை பெற்று வாழணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். இரக்கம் உடையவரே அப்பா, எங்களை நீர் மாற்ற வல்லவராக இருக்கின்றீர். எப்படிப்பட்டவர்களையும் நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. உம்மால் முடியும் ஆண்டவரே. அப்பா, எல்லா மனிதர்களுக்கும் நானே ஆண்டவர், நானே கடவுள். அப்படி இருக்க கடினமானது எதுவும் எனக்கு உண்டோ என்று கூறியிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீ உமக்கு கடினமானது எதுவுமே இல்லை. எல்லா உள்ளங்களையும் ஆண்டவரே கனிவான உள்ளமாக மாற்றி கொடுத்தரணும். எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற எதிர்மறையான உணர்வுகளை எடுத்து போடும் தகப்பனே. அப்பா, எங்கள் உள்ளத்தை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் உள்ளத்தில் உள்ள எதிர்மறையான அனைத்தையும் எடுத்து ஆண்டவரே நல்ல உணர்வுகளை, அன்பை, அமைதியை, சமாதானத்தை, நல்ல உறவுகளை, மன்னிக்கக்கூடிய, நல்ல பழகக்கூடிய உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய கனிவான இதயத்தை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. எங்களுடைய ஐம்புலன்களை நாங்கள் மிகவும் கவனமாக நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பதில் வல்லவர் ஆண்டவரே. நீர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறீர். அத்தகைய வாக்குறுதிகளை நீர் எங்களுக்குள் நிறைவு செய்யும் ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுக்கு ஒரு புதிய வருடமாக, புதிய மனமாற்றம் உள்ளவர்களாக, புதிய மாற்றத்தை எங்கள் குடும்பங்களில், எங்களுக்குள், எங்கள் உறவுகளுக்குள், எங்கள் சமுதாயத்தில்
குடும்பத்தில், எங்கள் பங்கில், எங்கள் அன்பியங்களில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. நாங்கள் எல்லா இடங்களிலும் உமது இறை தன்மை உடையவர்களாக, இறை மக்களாக, எங்கள் பார்வை, சொல், செயல், சிந்தனை, வாழ்க்கை எல்லாமே உம்மை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கவும், எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் பலத்தையும் ஆன்ம தாகத்தையும் எங்களுக்கு தந்திரலும். எங்கள் குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்கவும், நாங்கள் சாட்சியுள்ள மக்களாக விளங்கவும் எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் தந்து வழிநடத்தியறலும். எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம்.